சுகுணா திவாகரன், உங்ககிட்ட இருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். தாவேகா திமுக உறவு நீடிக்கிறது, இது தேர்தலுக்கு முன்பும் சொல்லப்பட்ட ஒரு விமர்சனம், தேர்தலுக்கு பிறகும் இப்போதைய அரசின் மீது முன்வைக்கப்பட்ட விமர்சனம். இன்னும் சொல்லப்போனால் ஆளுநருடைய முதல் உரை கூட முழுமையாக நிறைவடைந்த போது திமுக உள்ளிட்ட பல கட்சிகளும் தாவேகா அரசின் மீது ஆளுநர் தாவேகாவுக்கு ஆதரவாக செயல்படுகிறார், மத்திய அரசோடு விஜய் இணக்கமாக செல்கிறார் அப்படின்ற விமர்சனங்கள்லாம் பொது வழியில் பெரிதும் வைக்கப்பட்டது. ஆனால் சமீபத்தில் ஆளுநருடைய செயல்பாடு அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்ல வராரோ, எப்படி புரிஞ்சுக்கலாம்? நீங்கள் சொல்கிறப்ப தாவேகா திமுக உறவுட்டீங்க, தாவேகா பாஜக ஒரு குற்றச்சாட்டு. ஆக்சுவலாக வந்து இந்த ஆளுநர் ஆய்வு அப்படிங்கிறது பன்வாரிலால் புரோஹித் இங்கே வந்தப்போ தான் அந்த பிரச்சனைகள் ஆரம்பமாச்சு. எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி காலகட்டத்தில் பன்வாரிலால் புரோஹித் இந்த மாதிரி அவரே ஆய்வுகள் பண்ணப்போ அன்னைக்கு எதிர்கட்சியாக இருந்த திமுக கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம்லாம் நடத்துகிறாங்க. அதற்கு பிறகு வந்து ஆர் என் ரவி அதெல்லாம் தாண்டி போனார். அப்போ பன்வாரிலால் புரோஹித் அதுக்கப்புறம் அடங்கி போயிட்டார். அந்த போராட்டங்களுக்கு பிறகு ஆர் என் ரவி முழுமையாக வந்து நிறைய அதை தாண்டி நிறைய விஷயங்கள் அவர் செய்தார். இப்போ இந்த ஆட்சி அமைந்ததற்கு பிறகு முதல்ல இருந்தே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த வந்தே மாதரம் சர்ச்சையில் இருந்தே ஆளுநர் மாளிகையில் போடப்பட்ட வந்தே மாதரம், அதுக்கப்புறம் சட்டமன்ற கூட்டத்தொடரில் இவங்க தமிழ் தாய் வாழ்த்து வந்து முதலிடத்தில் இருக்குமா மூணாவது இடத்துல இருக்குமாங்கிற சர்ச்சைகளாக இருந்தது. அப்போ ரெண்டு தரப்புக்கும் இடையில ஒரு சமரசம் மாதிரி தமிழ் தாய் வாழ்த்து போட்டுக்கோங்க, ஆனால் தேசிய கீதத்தை 2 தடவை பாடுங்க அப்படின்னு சொல்லி போன சட்டமன்ற, அதாவது திமுக அரசில் ஆர் என் ரவி என்ன கோரிக்கையை வலியுறுத்தினாரோ அந்த கோரிக்கையை இவங்க நிறைவேற்றினாங்க. அதுதான் வந்து இன்றைய ஆளுநர் ஆகக்கூடிய அலேல்கருடைய வேறு வேண்டுகோளாகவும் இருந்தது அப்படிங்கிற அடிப்படையில் அதிலிருந்து தொடர்ச்சியான விமர்சனங்கள் வந்ததை பார்க்குறோம். அவங்க என்ன பண்ணார், அலேல்கர் சரி நீங்கள் என்னுடைய விருப்பத்தின் பேரில் வந்து நீங்கள் எனக்கு வந்து 2 தடவை தேசிய கீதம் போடுங்க, உங்கள் விருப்பத்துக்கு உங்கள் ஆசைக்கு நீங்கள் ஒரு தடவை தமிழ் தாய் வாழ்த்து பாடிக்குங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இந்த ஆளுநர் உரையிலேயே கடந்த ஆட்சி காலகட்டத்தில் பெரியார் அம்பேத்கர் பேர்ல இருந்து ஆரம்பிச்சு எடுத்தோனேவா சில வார்த்தைகள் இல்ல இல்ல நான் வரேன் ரவிச்சந்திரன் ஆசைக்காக போட்டுக்கோ இல்ல இல்ல ரவிச்சந்திரன் இல்ல அவருடைய கருத்து பதிவு செய்யட்டும், ரவிச்சந்திரனுடைய கருத்து கேட்கிறேன். விஷயத்துல இல்ல நான் வரேன் முடிக்கட்டும் சுகுணா திவாகர். அதே மாதிரி கவர்னரை பொறுத்த வரைக்கும் உங்க ஆசைக்கு நீங்க ஒரு தடவை தமிழ் தாய் வாழ்த்து பாடிக்கங்க, என் ஆசைக்கு நீங்க 2 தடவை தேசிய கீதம் பாடிக்கங்க. இல்ல பதில் கருத்து வார்த்தை தவறான வார்த்தை. சரி, நான் பதில் கருத்து நான் உங்ககிட்ட வாங்குறேன் நிச்சயமா வாங்குவேன். அதே மாதிரி வந்து கவர்னர் வந்து உங்களோட ஆசைக்காக வந்து நீங்க ஒரு தடவை தமிழ் தாய் வாழ்த்து பாடிக்கங்க, என்னோட ஆசைக்காக 2 தடவை தேசிய கீதம் பாடிக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த விருப்பமும் நிறைவேற்றப்பட்டது. ஆளுநர் உரையுமே கூட கடந்த காலத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வந்து அந்த பெரியார் அம்பேத்கர்ல இருந்து பல விஷயங்களை வந்து ஆர் என் ரவி வாசிக்க மறுத்தார், இவர் வந்து வாசித்தார் அப்படிங்கிற விஷயங்கள் விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்பட்டது. ஆனாலும் நாங்கள் வந்து ஒன்றிய அரசின் மீதான விமர்சனங்களை ஆளுநருடைய வாயாலேயே நாங்கள் வந்து பாட வைத்தோம், இது வாசிக்க வைத்தோங்கிற மாதிரியான விஷயங்களையும் கூட தாவேக்க சொன்னாங்க. ஆனால் இப்போ என்னன்னா வந்து முதல்ல வந்து பாஜக, அதாவது ஆளுநர் இந்த பதவியேற்பு அப்படிங்கிறதுக்கு சில நெருக்கடிகள் கொடுத்தார் அப்படிங்கிறப்ப பாஜக எதிராக இருக்கிறது, பாஜக தான் வந்து முதலமைச்சராக விஜய் பதவியேற்க விடாமல் நெருக்கடி கொடுக்கிறார்கள் அப்படிலாம் சொல்லப்பட்டது. நிறைய கடும் விமர்சனங்கள் கண்டனங்கள்லாம் வந்து வெளியிலிருந்து வந்தது, இடதுசாரிகள் பிசிக இவங்கிட்ட தான் வந்தது. இன்னும் சொல்லப்போனால் திமுக கூட விமர்சனம் செய்தது, விஜய் நேரடியாக அல்லது தாவேக்கா தரப்புல எந்த விதமான விமர்சனங்களும் இல்லை. ஆனால் இப்போ வந்து என்னன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறேன்னா வந்து பாஜக வந்து ஒரேடியாக வந்து விஜய் நிராகரிக்கவில்லை. அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, பாஜகவுடைய ஒரு தொலைநோக்கு திட்டம் அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் கால் ஊன்ற வேண்டும்ங்கிறப்ப உடனடியாக எடுத்த உடனே அதில் கால் ஊன்ற முடியாது. அப்படிங்கிறப்ப இங்கே திமுக வெர்சஸ் அதிமுக இன்னும் இருக்கக்கூடிய இந்த களத்தை மாற்றி அமைத்து திமுக வெர்சஸ் பாஜகன்னு வரணும். அப்போ அதிமுகங்கிறது ஒன்றும் இல்லாமல் போகணும், திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு களங்கிறது அடுத்த கட்டமாக அமையணும் அப்படிங்கிறது அவங்களுடைய தொலைநோக்கு திட்டமாக இருந்தது. அதை வந்து அவங்களால பண்ண முடியல. ஆனால் விஜய் வந்ததுக்கு பிறகு திட்டமிடாமல் அது நடந்தது. திமுக கூட்டணிங்கிறது திமுக வந்து கூட்டணி இல்லாமல் தனிமைப்படுத்தப்பட்டது. அதிமுகங்கிறது இன்னைக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமா சிதைந்து போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது. அதை ஒரு வகையில் அவங்க ரசிக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம பண்ண முடியாத விஜய் பண்றாரு அப்படிங்கிற ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு மனநிலை அப்படிங்கிறது இருந்தது. அதுக்கப்புறமேல பார்த்தோம்னா உங்களுக்கே தெரியும், அவர் அமித்ஷாவை சந்தித்து வந்ததற்கு பிறகுதான் இது வந்து ஒரு ஆழம் விட்டு பார்க்கிறார். ஆளுநரை பொறுத்த வரைக்கும் ஒரு நூல் விட்டு ஆழம் பார்க்கிறார். இப்படி ஒன்று பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான எதிர்வினை அப்படிங்கிறப்ப தாவேக்காட்டு வந்து உடனடியாக எதிர்வினை வரல. முதல்ல வந்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தான் அதை கண்டிச்சு வந்து இதுல எக்ஸ்தலத்துல வந்து ஒரு பதிவு போடுறாரு. அதுக்கப்புறம் சு வெங்கடேசன் அவங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய வெளியிலிருந்து ஆதரவு தரக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய எம்பி சு வெங்கடேசன் அதை கண்டிச்சு பேசுறாரு. வன்னியரசு ஒரு விரிவான பதவியை எழுதுறாரு, அவங்களுடைய அமைச்சரவையிலே இருக்கக்கூடிய வன்னியரசுங்கிறப்ப அதுக்கப்புறம் சீட்டு நிர்மல்குமார் வந்து ஒரு எதிர்வினை வருகிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்ப என்னன்னா, பிஜேபி தன்னுடைய விளையாட்டை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. முதல்ல வந்து ரசிக்க ஆரம்பித்தது. விஜய் வந்து நம்ம செய்ய நினைச்சதெல்லாம் விஜய் பண்ணிட்டாரு அப்படிங்கிறப்ப அது இன்னொன்று என்னன்னா வந்து இப்போ நீங்கள் வந்து திமுக வெர்சஸ் பிஜேபிங்கிற ஒரு களத்தை வந்து பாஜக விரும்பினாலும் கூட இப்போ திமுக வெர்சஸ் பாஜகங்கிற களம் இன்னும் இருந்தாலுமே கூட அது ஒரு பலமான எதிரியாக இருக்கும். திமுக கடந்த காலத்தில் கடுமையான எதிர்ப்பை வந்து பாஜகவுக்கு எதிராக வைத்தது. இப்போ விஜயும் வந்து பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி
அப்படின்னு அவர் சொன்னாலுமே கூட களத்தில் வந்து பெரிய லெவலில் அவர் எதிர்க்கல. ஆனால் அதுக்கான கிரெடிட் எல்லாவற்றையுமே அவர் எடுத்துக்கொண்டார். அவர் ஆட்சியில் வர்ற வரைக்குமே வந்து ஒரு மதசார்பற்ற கட்சிகளோட அடையாளத்தில் இடதுசாரிகள் விசிகாவுடைய ஆதரவை பெற்றுக்கொண்டார். அப்போ ஒரு பலமான எதிரியை விட ஒரு பலவீனமான எதிரி வச்சுக்கிட்டா அவர் எங்களுக்கு எதிரி அப்படின்னு சொல்லிக்குவாரு, பட் பெருசாக எதிர்க்க மாட்டாரு. அப்படிங்கிறது பாஜகவுக்கு ஒரு வசதியாக இருக்கும். ஆனால் என்னுடைய பார்வை திரு சுகுணா திவாகர், கடந்த ஆட்சி காலத்துல அரசு சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே ஆளுநர் வாசிக்கணும்னு அவசியம் இல்லை, அவர் எதிர்ப்பு தெரிவித்தது சரிதான் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அரசு கொடுத்த அதை தான் வாசித்தார் ஆளுநர். ஆளுநருக்கும் தாவேக்காவுக்கும் இணக்கம் இருக்கு. இது ஆளுநர் இல்ல, மத்திய அரசுக்கும் தாவேக்காவுக்குமான இணக்கம். சமீபத்தில் விஜய் அவர்களுடைய டெல்லி பயணங்கள் குறித்தெல்லாம் பேசினாங்க. ஆனா ஏன் அமித்ஷாவை சந்தித்ததற்கு பிறகு அந்த சூழல் மாறுது? அப்படி மாற தேவை என்ன வந்திருக்கு பாஜகவுக்கு? இல்லை, நீங்கள் இவங்களை தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் என்பவர் யார்? ஒன்றிய அரசுடைய பிரதிநிதி, அது பாஜகவுடைய பிரதிநிதி தான். அப்படிங்கிறப்ப வந்து அதில் பெரிய அளவில் வந்து எங்களுக்கு முரண்பாடு இல்லை. ஏன்னா வந்து வன்னி அரசு சட்டமன்றத்தில் மோடி அரசை விமர்சித்து பேசுகிற பொழுது சபாநாயகர் இல்லை இல்லை அப்பெல்லாம் பேசக்கூடாதுனாரு. விஜயுமே தன்னுடைய முதல்வர் பதில் வரையில எங்களுடைய கட்சியினுடைய கொள்கைங்கிறது வேற, அரசுங்கிற வகையில் நாங்கள் வந்து ஒன்றிய அரசோட இணக்கமாக தான் இருப்போம் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். ஆனாலும் கூட நான் தான் சொன்ன ஆளுநரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆழம் நூல் விட்டு ஆழம் பார்ப்போம், எவ்வளவு தூரம் நம்மளுக்கு வளைந்து கொடுப்பார்கள் இவர்கள் அப்படின்னு சொல்லி. இன்னொன்று விஜய்க்கு வந்து வளைந்து கொடுப்பதற்கு தயாராக தாவேக்கா இருந்தாலும் கூட அவங்களோட கூட்டணி கட்சிகள் அதை வந்து விடமாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய அடையாளங்கிறத பாஜக எதிர்ப்பு தான். அப்படிங்கிறப்ப இடதுசாரிகளோ விசிகாவோ ஒரு நெருக்கடியை கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. இப்போ அதுதான் பெரிய தொந்தரவாக இருக்குதுங்கிறப்பதான் அதிமுக வந்து ஆட்களை ஒன்றாக இழுத்து அதுக்கு தன்னுடைய அந்த பெரும்பான்மையை வந்து தக்க வைத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு இவரெல்லாம் தேவையில்லை, விசிகாவோ இடதுசாரிகளோ தேவையில்லை. அப்படிங்கிறப்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோன் விஜய்க்கு கிடைக்கும், தாவேக்காவுக்கு கிடைக்கும். அப்படிங்கிறப்ப அதுக்கப்புறம் நம்ம பணிந்து போனாலும் போகாவிட்டாலும் அது பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய அர்த்தம். நூல் விட்டு பார்க்கிறார். அதோட நான் எடுத்துக்கிறேன். திரு சுகுணா திவாகர் சார், சமீபத்தில் சபாநாயகர் நிர்மல்குமார் உயர்கல்வித்துறை அமைச்சர்லாம் போய் ஆளுநர் மாளிகையில் சந்திச்சாங்க. அப்போது வெளியில் வந்து பேட்டி கொடுக்கும்போது இந்த அரசு சிறப்பாக செயல்படுது அப்படின்னு ஆளுநர் எங்ககிட்ட வாழ்த்துக்கள் தெரிவித்தார் அப்படின்றாங்க. சில தினங்களுக்கு முன்பு அரசுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார், சிறப்பாக செயல்படுறீங்கன்னு. அடுத்த சில தினங்களில் இதை செய்யலைன்னா நாங்களே செய்வோம்ன்றாரு. அந்த அடிப்படையில் தான் கண்டனங்கள் தெரிவிக்கப்படுது. டிடிஎஸ் சொன்னக்கூடிய பார்வை அதிகாரம் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ஆளுநர் அதிகாரம் செலுத்துறாரு, அதில் உங்களுக்கு என்ன தவறு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, இப்போ சபாநாயகர் அதாவது தாவேக்கா அரசின் சார்பில் சொல்லப்பட்டது ஆளுநர் கூப்பிட்டு பாராட்டினாங்க. ஆனால் வெளியில் வேற சில தகவல்கள் வந்து சொல்லப்பட்டது. என்ன தகவல்கள் அப்படின்னா, நீங்கள் வந்து குறிப்பாக வைகோவுடைய பேட்டி வந்ததுக்கு பிறகுதான் ஆளுநர் கூப்பிட்டு சபாநாயகரை பேசுகிறாரு. அவர் நீங்கள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு மெஜாரிட்டி வந்துருச்சு, ஏன் நீங்கள் வந்து திருப்பி வந்து வைகோ சொல்ற மாதிரி அடுத்த கட்சி எம்எல்ஏக்களை வந்து ராஜினாமா பண்ண வைக்கிறது அப்படிங்கிற கேள்விகளையுமே அவர் கேட்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டுமே சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகுதான் இந்த செந்தில் பாலாஜி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். அடிப்படையில் என்னன்னா, இந்த அம்பேத்கர் கான்ஸ்டியூஷன் எழுதினார். அம்பேத்கர் எழுதின புத்தகம் கிடையாது கான்ஸ்டியூஷன். அம்பேத்கர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கார். தீண்டப்படாதவர் யார், பார்ப்பனியம் எதிர்ப்புரட்சி, இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கார். புத்தமும் தம்மமும், பாகிஸ்தான் முஸ்லீம்னா என்ன, நிறைய புத்தகம். பாகிஸ்தான் ஆர் த பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு எழுதியிருக்கிறார். அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் அரசியலமைப்பு சட்டத்துடைய விவாதம் நடக்கிறப்ப எல்லாரும் கூடிய ஒரு முடிவு எடுப்பது அப்படிங்கிறத அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதப்பட்டது தவிர அம்பேத்கருடைய தனிப்பட்ட கருத்துக்கள் அல்ல. அம்பேத்கருடைய தனிப்பட்ட கருத்துக்களை படிக்கணும்னா தெரிஞ்சுக்கணும், நீங்க அவர் எழுதின புத்தகங்களை படிக்கணும். அரசியலமைப்பு சட்டத்துடைய விவாதத்தின் பொழுது ஆளுநர் பற்றிய கருத்து வருகிற பொழுது ஆளுநரை வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படணுமா அல்லது வந்து நியமிக்கப்படணுமா, அது அவ்வளவு பெரிய பொறுப்பு கிடையாது, அது அப்புறமே பார்த்துக்கலாம் தான் நிர்ணய விவாதங்கள் இருக்குது. அப்புறம் ரவிச்சந்திரன் சொன்ன இல்லையா, அந்த பாகிஸ்தான் புத்தகத்துல அந்த பாகிஸ்தான் புத்தகம் அந்த பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா ஆர் பாகிஸ்தான் புத்தகத்துடைய முன்னுரையில வந்து அம்பேத்கர் என்ன சொல்கிறார்னா, பாகிஸ்தான் பிரிகிறப்ப ஒரு விவாதம் வைக்கப்படுகிறது, இந்தியா பாகிஸ்தான் பிரியக்கூடாது அப்படிங்கிறப்ப ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சேர்த்து ஒரு மைய அரசை வந்து வைப்பது, ஒரு யூனியன் கவர்மெண்ட் வைக்கிறது அப்படின்னு ஒரு யோசனை முன்வைக்கப்படுறப்ப பாகிஸ்தான் ஆதரவாளர்கள் அதை நிராகரிக்கிறாங்க. அப்ப அண்ணல் அம்பேத்கர் நிராகரிக்கிறார்னா இன்றைக்கு பாகிஸ்தான் ஆதரவாளர்கள் இந்த மைய அரசுங்கிற கருத்தாக்கத்தை நிராகரிக்கிறார்கள், நாளை இந்தியாவில் இருப்பவர்களும் இந்த மைய அரசுங்கிற கருத்தாக்கத்தை நிராகரிக்க கூடும் அப்படின்னு சொல்லிட்டு பல காரணங்களை சொல்றாரு. ஏன்னா வந்து இந்த மைய அரசு அப்படிங்கிறது நிறைய நிதி செலவினங்கள் வந்து அனைத்து நிறைய விஷயங்கள் சொல்றாரு. இன்னைக்கு மைய அரசை வந்து விமர்சிப்பதற்கான அத்தனை காரணங்களையுமே அந்த பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா பாகிஸ்தான் புத்தகத்துல வந்து அம்பேத்கர் எழுதியிருக்காரு. அதை தயவு செஞ்சு படிக்கணும். அப்ப கவர்னருக்கான அதிகாரம் அப்படிங்கிறது வந்து அது அவர் மை கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றது என்னன்னா வந்து நீங்க வந்து ஆக்சுவலாக கவர்னர் அப்படிங்கிற ஒரு பொறுப்புங்கிறது இரட்டை ஆட்சி முறையில் இந்தியர்களுக்கு நிர்வாகம் கொடுக்குறப்ப அவங்களுக்கு நிர்வகிக்க தெரியாதுன்னு அவங்கள வந்து கண்காணிப்பதற்காக பிரிட்டிஷ் அரசால் உருவாக்கப்பட்டது. இப்ப அமித்ஷா சொல்றாரு இல்லையா, காலனி அதிகாரத்தின் எச்சங்கள் எல்லாம் ஒழிக்கிறேன், 3 கிரிமினல் சட்டங்களுடைய பெயர்களை மாற்றோம், நாங்க ஆங்கிலத்தை எடுத்து சமஸ்கிருதம் கொண்டு வருவோம். முதல்ல நீங்க காலனி அதிகாரத்தோட எச்சங்களை ஒழிக்கணும்னா கவர்னர் பதவியை தான் ஒழிக்கணும்.
ஏன்னா அது எங்களுக்கு தேவையே கிடையாது. எதுக்காக எங்களை கண்காணிக்கிறதுக்காக கவர்னர் பதவி? அப்ப ஒன்றிய அரசை நீங்க யாரை வச்சு மாநில அரசு வந்து கண்காணிக்க முடியும்? அப்ப அடிப்படையில வந்து கவர்னர் பதவி தேவையில்லைன்னு அறிஞர் அண்ணா சொன்னது இன்னைக்கும் தமிழ்நாடு மறுக்காது. இங்க வந்து இது வந்து அறிஞர் அண்ணாவுடைய மண்ணு தான். இது வந்து கோல்வால்கர் ஹெட்கேவர் சாவர்கருடைய மண் கிடையாது, அறிஞர் அண்ணாவுடைய மண் தான். விஜயே கூட பெரியார் அம்பேத்கர் அண்ணாவெல்லாம் சொல்லி தான் இங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு. கோல்வால்கர் ஹெட்கேவர்லாம் சொல்லி ஆட்சிக்கு வரல. அப்ப இந்த கவர்னருடைய அதிகாரங்கிறது தொடர்ச்சியா உச்சநீதிமன்றம் பல வழக்குகள்ல கடைசியா வந்து திமுக அரசு போட்ட வழக்கு வரைக்கும் சொன்னதுன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் கொண்ட சட்டமன்றம் தான் ஒரு உச்சபட்ச அதிகாரத்தை கொண்டதை தவிர கவர்னர் ஒரு இணை சட்டமன்றத்தை பேரலல் கவர்மெண்ட்டை நடத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிருச்சு. கவர்னர் வந்து போய் பார்க்கிறார், வைகை நிதி வந்து சரியில்லை அப்படின்னு அவருக்கு ஒப்பீனியன் இருந்ததுன்னா அவர் அதிகாரிகளை கூப்பிட்டு அவர் வந்து சொல்லலாம், சசத்தன் சொல்லலாம். பொதுவெளியில வந்து இப்படி கருத்து தெரிவிச்சு மக்கள் மாளிகையை வந்து சரி பண்ண நீங்க பண்ணலைன்னா, மக்கள் மாளிகைங்கிறது எங்க இருந்து வருது? மக்கள் மாளிகையில டீ பிஸ்கட் சாப்பிடறதுக்கான காசு கூட தமிழ்நாடு அரசு தான் ஒதுக்குறாங்க. நம்ம வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சார் நீங்க பேசப்ப நான் பேசல, நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்பி அரசாங்கம் கொடுக்கக்கூடிய காசுல தான் மக்கள் மாளிகை நடக்குது தவிர மக்கள் மாளிகை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கல, அலையல்கள் வந்து நாங்க ஓட்டு போட்டுலாம் தேர்ந்தெடுக்கல. அப்படி இருக்கிறப்ப அதை சொல்வதற்கான அதிகாரங்கிறது கிடையாது. அப்ப கவர்னர் என்ன பண்ணலாம்னா, நமாமி கங்கைன்னு ஒரு திட்டத்தை 2014 மோடி அரசு கொண்டு வந்தாரு. 2026க்குள்ள 7000 மில்லியன் கழிவுநீர் வந்து சுத்தகரிச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க. சிஏஜி அறிக்கை சொல்லுது அது முழுக்க முழுக்க ஃபெயிலியர், அப்படி எல்லாம் நடக்க கிடையாது, உத்தரகாண்ட் மாதிரியான மாநிலங்கள்ல நடக்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 63% மட்டும்தான் அது வந்து சக்சஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி இருக்குது. கவர்னர் அங்க போய் சொல்லலாம், நீங்க வந்து நமாமி கங்கை எல்லாம் கொண்டு வந்தீங்க, தூய்மைப்படுத்தும் கங்கை திட்டத்தை கொண்டு வந்தீங்க. இப்ப கூவம் சொன்னாலே அது மாதிரி 12 வருஷமா நீங்க வந்து ஒண்ணுமே பண்ணல, புனித கங்கை எல்லாம் சொன்னீங்க, ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லி கவர்னர் கேட்கலாம். அப்போ இப்ப ஆளுநருடைய சமீபத்திய பேச்சும் செயல்பாடும் அரசியல் தான். அப்பதான் நான் சொல்றேன், இந்த அரசு வந்து இதனுடைய தாங்குதிறன் என்ன, நம்ம ஒரு விஷயத்தை கொண்டு வர இந்த அரசுடைய தாங்குதிறன் என்ன அப்படின்னு ஒரு விஷயத்த அவர் ஏதோ அரசியலே தெரியாத பச்சை குழந்தை மாதிரி அவர் நடந்துக்கிறாரு அப்படின்னு யாராவது நினைச்சா அதுதான் நிச்சயமா ஒரு கோமாளித்தனமாக இருக்குமே தவிர அதுல வந்து அரசியலே இல்ல அப்படின்னு கோமாளித்தனமோ கேலிக்கூத்தானதோ கிடையாது. நிறைவாயிடுத்து.